தன் உணர்ச்சிகளும் உடலும் கட்டுக்கடங்காமல் போக நிலை தடுமாறி தன்னிலை மறந்து சரிய தொடங்கினான் ருத்ரன். ஆனால் அந்த அடுத்த வினாடியே சுவரின் மறைவிலிருந்து லாவகமாக நீண்ட ஒரு மென்மையான கரம் அவனை தாங்கிக் கொண்டது. தாங்கிய வேகத்திலேயே அவனை அந்த இருண்ட மறைவிடத்திற்குள் இழுத்து தன்னுடனேயே இறுக்கமாக அணைத்து கொண்டது. வெளியே இடி முழக்கத்துடன் கொட்டி தீர்க்கும் பெருமழை. உள்ளே ருத்ரனின் பலமான கரங்களில் இருந்த காயத்திலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக தரையில் வீழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நள்ளிரவில் வீசிய மழைக்காற்று ஒரு விசித்திரமான தாழ்நயத்தோடு சீறி பாய்ந்தது. ஜன்னல் இடுக்குகளிலும் இடிந்த சுவர்களின் வழியையும் சுழன்றடித்து வந்த ஈரக்காற்று சில்லென்ற குளிரை அந்த இருட்டறை முழுவதும் தெளித்தது. வெளியே வீரியமாக பெய்த மழையின் தூறல்கள் காற்றோடு கலந்து வந்து இருவரின் உடலிலும் பூ போல சிதறின. புயலென வீசிய அந்த ஈரக்காற்று வீட்டின் மரக்கதவுகளையும் ஜன்னல்களையும் பலமாக மோதி ஒருவித அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தியது. காற்றின் வழியை அடித்து கொண்டு வந்த நனைந்த மண்ணின் வாசமும் செண்பகத்தின் கூந்தலில் சூடியிருந்த மலர்களின் நறுமணமும் ஒன்றோடொன்று கலந்து அந்த மழைக்காற்றை மேலும் மயக்கமாக்கியது. ஊரையே தன் ஒற்றை விரலசைவில் ஆட்டி படிக்கும் அதிகாரத்தின் உச்சம் அவன். இரக்கமோ கருணையோ சிறிதும் இல்லாதவன். அவனது பெயரை கேட்டாலே எதிரிகளின் நெஞ்சு பதறும். அவனது கூர்மையான பார்வையை எதிர்கொள்ள இதுவரை யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. அப்படிப்பட்ட ருத்ரன் இன்று தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த கொட்டும் மழையில் ஓடி வந்து இப்போது ஒரு பெண்ணின் நினைப்பில் சுருண்டிருக்கின்றான். சூழ்ச்சியால் எதிரிகள் செய்த துரோகம் அவனுக்குள் மூட்டிய ஆத்திரத்தாலும் அவன் ஓடி வந்த அதிவேகத்தாலும் அவனது கோபத்தை கட்டுப்படுத்தும் அந்த விசித்திரமான கருப்பு பட்டி எங்கேயோ தொலைந்து போயிருந்தது. அதனால் அவனது கழுத்து நரம்பு வலி விஸ்வரூபம் எடுத்து மூச்சு வாங்க தொடங்கியது. கால்கள் தள்ளாடி விழப்போனவனைத்தான் செண்பகத்தின் கரம் தாங்கியிருந்தது. அவனை தேடி வந்த எதிரிகளோ, டேய் எங்கடா போனான்? கண்ணு மிக்கிற நேரத்தில் எங்கே போய் மறைஞ்சான் என்று எங்கு தேடினாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாமல் ஆத்திரத்தில் புலம்பி மறைந்தனர். உள்ளே இருட்டின் அடர்த்தியில் தன்னை யாரோ இழுத்து அணைத்ததும் ருத்ரனுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த மிருகம் சட்டென்று விழித்து கொண்டது. தன்னை கொல்ல வந்த எதிரியினால் தான் இவளோ என்ற சந்தேகத்தில் காயம்பட்ட தன் கரத்தையும் பொருட்படுத்தாமல் அவளை ஆக்ரோஷமாக சுவரோடு சேர்த்து நெரித்து பிடித்தான். யார் டி நீ? என்னடி பண்ண போற? விட்டுடி என்ன என்று அவனது கம்பீரமான குரல் கோபத்திலும் மூச்சு திணறலிலும் சீறியது. ஆபத்தை நினைத்து அவனது கரங்கள் அவளது தோள்களை இறுக்கினாலும் அவனது கரங்களை பற்றியிருந்த அந்த பெண்ணின் கரங்களில் கொஞ்சமும் துரோகமோ வன்முறையோ இல்லை. மாறாக அவளது மெல்லிய தீண்டலில் ஒரு விசித்திரமான அமைதியும் பூ போன்ற பரிவும் மட்டுமே இருந்தது. அவளது பூவிரல்கள் அவன் இரத்தத்திலும் கொதிக்கும் கழுத்து நரம்பிலும் பட்ட அந்த மறுநிமிடம் ருத்ரனின் உடலை சுட்டரித்த உக்கிரமான வலி லேசாக குறைய தொடங்கியது. இந்த உலகில் தன் நோயை குணப்படுத்த மருந்தே இல்லை என்று நினைத்த அவனுக்கு அவளது தொடுதல் தன் உடலையும் உயிரையும் குணமாக்கும் மருந்தாக இருப்பதை உணர்ந்து அவன் குழம்பினான். இவ யாரு? என்ன அழிக்க வந்தவளா, இல்லை என்னோட உயிரை காப்பாற்ற வந்தவளா என்று ஏதேதோ எண்ணங்கள் அவனுக்குள் சுழன்றடித்தன. தன் வலியை தணிக்கும் அந்த பெண் யார் என்று பார்க்க ருத்ரன் முயன்றான். ஆனால் தலையில் பலமாக பட்ட அடியினாலும் இரத்த போக்கினாலும் அவனது கண் பார்வை மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. இருண்ட அந்த மறைவிடத்தில் அவளது முக அமைப்பு மட்டுமே ஒரு நிழலாக தெரிந்ததே தவிர தன் உயிரை காத்த அந்த பெண்ணின் முகத்தை அவனால் சரியாக பார்க்க முடியாமல் போய்விட்டது. அவளது உடலின் மலர் நறுமணமும் தன் கழுத்தை தழுவிய அந்த மெல்லிய கைவிரல்களின் விசித்திரமான சுகமும் மட்டுமே அவனது நினைவில் ஆழமாக பதிந்தது. அடுத்த சில வினாடிகளில் அவளது அணைப்பிலேயே ருத்ரன் தன் சுயநினைவை முழுமையாக இழந்தான். மங்கலான சூரிய வெளிச்சம் கண்ணில் பட மெல்ல கண் விழித்து பார்த்தான் ருத்ரன். சுற்றிலும் பார்த்தவனுக்கோ தன் கண்களையே நம்ப முடியவில்லை. நகரத்தையே தன் ஆதிக்கத்தால் ஆட்டி படைக்கும் தனக்கும் தன் பிரம்மாண்டமான அதிகாரத்திற்கும் கோடிக்கணக்கான வசதிக்கும் சற்றும் சம்மந்தமில்லாத ஒரு சிறிய ஓலை குடிசையில் அவன் படுத்திருந்தான். இரவு நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக அவனது நினைவுக்கு வர தொடங்கின. அந்த பெருமழை, தொலைந்து போன கழுத்துப்பட்டி, எதிரிகளின் தாக்குதல், சுவரின் மறைவிலிருந்து தன்னை லாவகமாக பிடித்து இழுத்து அணைத்து கொண்ட அந்த மென்மையான கரங்கள், அனைத்தும் ஒரு நொடியில் அவன் மனக்கண்ணில் நிழலாடின. தலையில் ஏதோ பாரமாக இருப்பதை உணர்ந்தவன் தனது வலது கையை எடுத்து தலையில் வைத்தான்.
அவனது விரல்களில் பிசுபிசுவென்று ஏதோ ஒட்டியது. அதை எடுத்து மூக்கின் அருகில் கொண்டு சென்று முகர்ந்து பார்த்தவனுக்கு அப்படியே குமட்டி கொண்டு வந்தது. ஏதோ காய்ந்த காட்டு பச்சிலைகளை அரைத்து பற்று போல தலையில் பூசியிருந்தார்கள். யாருடா யாருடா இந்த சாணத்தை எடுத்து என் தலையில் அப்பி வச்சது என்ற அவனது கம்பீரமான குரல் அந்த சிறிய குடிசையை அதிரும் வண்ணம் சேரியது. உள்ளிருந்து ஒரு பெண்மணி பயந்தபடி வெளியே வந்தாள். தம்பி தம்பி பயப்படாதுங்க தம்பி, அது சாணம் இல்லை, தலையில் அடிபட்டு ரத்தம் கொட்டுச்சேன்னு காட்டு மூலிகை பச்சிலை அரைச்சி பூசியிருக்கேன், மருந்து தம்பி அது என்று நடுங்கும் குரலில் கூறினாள் அந்த பெண். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி ருத்ரனுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த மிருகம் மீண்டும் விழித்து கொண்டது. மருந்தாடி தர்றீங்க, என்னை என்ன நினச்சிங்க என்று ஆக்ரோஷமாக கர்ஜித்தபடி ஒரே பாய்ச்சலில் எழுந்து சென்று அந்த பெண்ணின் கழுத்தை பிடித்து சுவரோடு சாய்த்தான். அவனது கண்களில் கோபம் கொந்தளித்தது. நீதானடி நேற்று ராத்திரி என்ன அந்த இடிபாட்டு சுவருக்கு பின்னால் இருந்து பிடிச்சு இழுத்தது, சொல்லுடி, ராத்திரி நீதானடி என்னை கட்டி பிடிச்ச என்று ஆத்திரத்தில் அவள் கழுத்தை நெருக்கினான் அவன். பயத்தின் உச்சத்திற்கே சென்ற அந்த பெண்மணியோ தனது கையில் வைத்திருந்த மூலிகை பாத்திரத்தை தவறவிட்டாள். அது சடசடவென்று தரையில் விழுந்து சிதறியது. ஐயோ சாமி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாமி, எனக்கு எதுவும் தெரியாது சாமி, என்னை விட்டுடுங்க சாமி, எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் தெரு ஓரத்தில் மயங்கி கிடந்ததை பார்த்து என் பேரன்தான் உங்களை எங்கே தூக்கிட்டு வந்தான், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க என்று பயத்தில் அலறி கதறினாள். அந்த பெண்மணியின் மூச்சுக்காற்றிலும் அவளது தொடுதலிலும் நேற்று இரவு அந்த இருட்டில் தான் உணர்ந்த அந்த தெய்வீகமான மலர் நறுமணமோ தன் உடலின் கொதிப்பை தணித்த அந்த மெல்லிய பூவிரல்களின் ஸ்பரிசமோ இல்லை என்பதை ருத்ரன் கனப்பொழுதில் உணர்ந்தான். அவள் தன்னிடம் பேசியவள் இல்லை என்பதை உணர்ந்தவன் வேகமாக தன் கையை அவளது கழுத்திலிருந்து பின்னுக்கு இழுத்தான். அப்போ யார் அவ? யார் என்ன நேற்று ராத்திரி காப்பாற்றினது? நான் எப்படி இங்கே வந்தேன் என்று தன் ஆதிக்க உலகத்தையே மறந்தவன் போல பித்து பிடித்தவன் போல கத்த ஆரம்பித்தான் ருத்ரன். அவனது உடலும் மனமும் அந்த பெண்ணின் முகத்தை பார்க்கவும் அவளது நறுமணத்தை மீண்டும் நுகரவும் ஏங்கி தவிக்க தொடங்கியது. அவன் அந்த பெண்மணியிடம், ஆமாம், கொஞ்சம் முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் தெருவில் கிடந்தேனா என்று அதிர்ச்சியிலும் அவமானத்திலும் கத்தினான். அப்போ என்னை அந்த சுவரோட மறைவில் இழுத்து வச்சு காப்பாற்றினவ அப்புறம் என்னை அப்படியே தெருவில் போட்டுட்டு போயிட்டாளா? நான் என்ன அவளுக்கு அவ்வளோ இளக்காரமாக போயிட்டேனா? வழியில் கிடக்கிற குப்பையானா என்னை தூக்கி தெருவில் வீசிட்டு போகிறதுக்கு? என் கூடவே இருந்து எனக்கு வைத்தியம் பார்த்துருந்தா கூட நான் அவளை மன்னிச்சிருப்பேன். ஆனால் என்னை இப்படி தெருவில் போட்டுட்டு போயிட்டாளா என்று அவன் மனம் கொதித்தது. ஆனால் மறுபுறம் அவனது மனம் அவனிடமே கேட்டது. ருத்ரன், நேத்தைக்கு நீ இருந்த நிலைமைக்கு உன்னோட எதிரிங்க கிட்டே இருந்து உன்னை காப்பாற்றினதே பெரிய விஷயம். இதில் அவள் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துக்கணுமா என்ன? அப்படியே உன்கிட்ட இருந்து உன்னை பார்த்துக்கிட்டா மட்டும் நீ கண் முழிச்சு அவளுக்கு என்ன விருதாக கொடுத்துருப்ப. அப்பவும் இதே மாதிரி வெறி பிடிச்சவன் போல கத்தி அவள் கழுத்தை தானே நெரிச்சிருப்ப. ஒரு மனமோ அவள் செய்தது தவறு என்று சொல்ல, இன்னொரு மனமோ அவள் செய்தது சரிதான் என்று சொல்ல, ஆக மொத்தத்தில் அவன் மனம் அவளை தேட ஆரம்பித்து விட்டது. இந்த இரண்டு மனங்களுக்கும் இடையே நடந்த கடுமையான போராட்டமும் கோபமும் அவனை மீண்டும் மொத்தமாக கட்டுப்பாட்டை இழக்க செய்தது. வெறி பிடித்தவன் போல தான் நிற்கும் அந்த ஏழை குடிசையின் சுவரை நோக்கி தன் கையை ஓங்கி பலமாக குத்தினான். அடுத்த நொடியே பயங்கர சத்தத்தோடு அந்த ஓலை குடிசையின் சுவர் இடிந்து கீழே விழத் தொடங்கியது. குடிசை இடிந்து விழுவதை பார்த்ததும் அந்த பெண்மணி பதறியடித்து அழத் தொடங்கினாள். ஐயோ கடவுளே, தெருவில் மயங்கி கிடந்த உயிரை காப்பாற்றுற வேலையைத்தானே நாங்கள் செஞ்சோம். உங்களை காப்பாற்றினதுக்கு நீங்கள் பண்ணுற நன்றி கடன் இதுதானா என்று கண்ணீரோடு கேட்டாள். அவளை நிமிர்ந்து பார்த்த ருத்ரன், நான் கேட்டனா? என்னை காப்பாற்றுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டனா? உங்கள் இஷ்டத்துக்கு என்னை தூக்கிட்டு வந்து இந்த அசிங்கமான ஓலை குடிசையில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்களா? இனிமே இந்த ஓலை குடிசையே இருக்கக்கூடாது, அதான் அழிச்சிட்டேன் என்று இரக்கமில்லாமல் கர்ஜித்தான். ஐயோ கடவுளே, எங்களோட வாழ்க்கைக்கு நாங்கள் இனி என்ன பண்ணுவோம் என்று அந்த பெண்மணி தலையில் அடித்துக்கொண்டு கதறினாள். அவளது கதறலை சிறிதும் பொருட்படுத்தாத ருத்ரன் இழப்பீடாக பணத்தை தூக்கி எறிய நினைத்து தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு பர்ஸை தேடினான்.
ஆனால் பர்ஸ் அங்கு இல்லை. ஓ ஷட் என்று முணுமுணுத்தபடி சட்டென்று தன் உடம்பை பார்த்தவனுக்கு அப்போதுதான் உரைத்தது அவன் சட்டை அணியாமல் வெறும் உடலோடு நிற்கிறான் என்பது. உடனடியாக தன் தலையில் கை வைத்து யோசித்தவன் இயல்பாக தனது வலது கையை பார்த்தான். அவனது மணிக்கட்டில் கம்பீரமாக மின்னிக் கொண்டிருந்தது 3 பவுன் தங்கக்காப்பு. சற்றும் யோசிக்காமல் அந்த தங்கக்காப்பை தன் கையிலிருந்து கழற்றி கதறிக்கொண்டிருந்த அந்த பெண்மணியின் காலடியில் சுண்டி வீசினான். இதோட மதிப்பு இந்த ஓலை குடிசையை விட பல மடங்கு அதிகம், வச்சு பொழைச்சிக்கோங்க என்று அலட்சியமாக கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ருத்ரன். காயம்பட்ட தன் கையில் கட்டப்பட்டிருந்த துணிக்கட்டை அவிழ்த்து எறிய முயன்றான் அவன். ஆனால் அந்த துணியை நெருங்கிய போது அவன் மூச்சை அடைத்தது அந்த நறுமணம். நேற்று இரவு தன் மனதை மயக்கிய உடலின் கொதிப்பை தணித்த அதே பூக்களி நறுமணம் அந்த துணியில் வீசியது. அப்படின்னா இந்த துணியை கட்டுனது நேற்று என்னை காப்பாற்றினவ தான் என்று உறுதியாக நினைத்து கொண்டான் அவன். காயத்தில் ஒட்டியிருந்த அந்த இரத்தக்கரை உள்ள துணியை பத்திரமாக தன் பாக்கெட்டுக்குள் எடுத்து வைத்து கொண்டான். உடல் தள்ளாடியபடி நேராக மருத்துவமனைக்குள் சென்றான். அவனை இந்த நிலை குலைந்த கோலத்தில் பார்த்த மருத்துவர் நிக்கிலன் ஒரு நொடியில் உறைந்து அதிர்ச்சி அடைந்தார். ருத்ரன், என்னாச்சு உங்களுக்கு? கழுத்தில் கட்டியிருந்த அந்த கருப்பு பட்டி எங்கே போச்சு? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அது இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு? உங்கள் உயிருக்கே ஆபத்து வரலான்னு தெரிஞ்சும் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க என்று பதற்றமாக கேட்டார். ருத்ரனோ அலட்சியமாக, சண்டையில் தொலைஞ்சி போச்சு, நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்க 2 பட்டி வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன் என்று சொல்ல, சண்டையில் தொலைஞ்சி போச்சா? இப்படி தொலைஞ்சா எக்ஸ்ட்ரா வாங்கி அதை நீங்கள் கழுத்தில் மாட்டுற வரைக்கும் உங்கள் கோபமும் நரம்பு வலியும் கண்ட்ரோலில் இருக்காதுன்னு தெரியுதா இல்லையா? இவ்வளவு நடந்த உங்களுக்கு எப்படி உடம்பு கண்ட்ரோல் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தீங்க? கிட்டத்தட்ட 12 வருஷமாக உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இட் இஸ் இம்பாசிபிள் என்று நிக்கிலன் ஆச்சரியத்துடன் வினவினார். ஆமாம் டாக்டர், ஆனால் ஒரு பொண்ணு என்னை தொட்டா. அவள் தொட்டதில் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்தது என்று ருத்ரன் நிதானமாக கூறினான். அதை கேட்ட டாக்டர் நிகிலனோ தன் முகத்தை சுளித்து கொண்டு அவனை பார்த்தார். என்னது, ஒன்றை ஒரு பொண்ணு தொட்டாளா? அவள் தொட்டதில் உனக்கு நரம்பு வலி ஃப்ரீயாச்சா? என்னையா இது விசித்திரமாக இருக்குது. அப்படின்னா நாங்கள் எல்லாம் எதுக்காக டாக்டர் படிச்சுட்டு இங்கே இருக்கோம்? வர்ற பேஷண்ட் எல்லாரையும் ஒரு பொண்ணை வச்சு தொட்டே நோயை குணமாக்கிட்டு நாங்கள் போயிடுவோம்ல என்று நக்கலாக கேட்டார். அவர் பேச்சில் ருத்ரனின் கோபம் தலைக்கேறியது. இங்கே பாருங்க டாக்டர், தேவையில்லாமல் கத்தாதுங்க. நான் நடந்தது என்னவோ அதைத்தான் சொல்லிகிட்ருக்கேன் என்று சற்று ஆக்ரோஷமாகவே பேச ஆரம்பித்தான் ருத்ரன். கோபத்தின் உச்சத்தில் அவனது கழுத்து நரம்புகள் பயங்கரமாக வீங்கி புடைக்க ஆரம்பித்தன. நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட மருத்துவர் நிகிலன் சற்றும் தாமதிக்காமல் ஒரு ஊசி மருந்தை எடுத்து அவனது நரம்பில் வேகமாக செலுத்தினார். மருந்தின் வீரியம் அவன் குருதியில் பரவ, முதல்ல உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க ருத்ரன், அப்போ தான் எந்த நோயும் முழுசாக குணமாகும் என்று மருத்துவர் அவனுக்கு புத்திமதி சொல்ல முயன்றார். அவர் சொல்ல வந்ததை கூட முழுமையாக கேட்க மனமில்லாமல், அந்த மயிறு மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தானே உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கேன் என்று சிங்கமென கர்ஜித்தான் ருத்ரன். ஆத்திரத்தில் தன் கட்டுப்பாட்டை முற்றிலும் இழந்தவன் அங்கிருந்த மருத்துவ மேசையை தன் பலமான காலால் ஓங்கி எட்டி உதைத்தான். அந்த மேசை அதன் மீது இருந்த உபகரணங்களோடு சேர்ந்து பயங்கர சத்தத்துடன் சுவரில் மோதி சிதறியது. அதிலிருந்து கிளம்பிய உரத்த சத்தம் காதை பிழக்க மருத்துவர் நிகிலனோ அமைதியாக தன் 2 கரங்களாலும் காதை பொத்தி கொண்டார். அவனது இந்த அசுரத்தனமான கோபத்தை கண்டு அவர் சிறிதும் பயப்படவோ அதிர்ச்சியடையவோ இல்லை. ஏனென்றால் இது அவருக்கு முதல் முறையல்ல. கடந்த பல வருடங்களாக ருத்ரனிடம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண நிகழ்வுதான் இது. ருத்ரன் மருத்துவ மேசையை எட்டி உடைத்த சத்தம் அடங்கியதும் அந்த அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. நிகிலன் மெதுவாக தன் காதுகளிலிருந்து கையை எடுத்துவிட்டு தரையில் சிதறி கிடந்த மருத்துவ கருவிகளை பார்த்தார். பின்னர் மூச்சு வாங்க நின்று கொண்டிருந்த ருத்ரனை பரிதாபமாக பார்த்தார். ருத்ரன், உனக்கு உன்னோட நிலைமை புரியுதா? நிகிலன் குரலை தாழ்த்தி நிதானமாக பேசத் தொடங்கினார். உனக்கு இருக்கிறது சாதாரண கோபமோ மன அழுத்தமோ கிடையாது. இது உலகத்தில் 100 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் வரக்கூடிய மிக விசித்திரமான ஒரு நோய். ருத்ரனோ சுவரை விரித்தபடி நின்றான். அவனது கழுத்து நரம்புகள் இன்னும் முழுமையாக அடங்கவில்லை. நிகிலன் தொடர்ந்தார். இந்த நோய் உன்னை தாக்கும்போது உனக்கு கோபமோ இல்லை உணர்ச்சி கொந்தளிப்போ வந்தா அடுத்த வினாடியே உன் மூளையில் இருந்து உடம்புக்கு போகிற நரம்பு சமிக்கைகள் கட்டுப்பாட்டை இழந்து சீறி பாயும். முக்கியமாக
உன் கழுத்து பகுதியில் இருக்கிற நரம்புகளும் இரத்த நாளங்களும் பயங்கரமாக வீங்கி புடைக்கும். இதய துடிப்பு அசுர வேகத்தில் அதிகரிக்கும் போது மூளைக்கும் நுரையீரலுக்கும் போகிற ஆக்சிஜன் அளவு சட்டுன்னு குறைஞ்சி தொண்டை அடைச்சி மூச்சு திணறல் உண்டாகும். ருத்ரன் தன் கைகளை இறுக்கமாக மூடி மூச்சை சீராக்க முயன்றான். உடம்பு கொதிச்சு கண்ணு ரத்தமாக சிவந்து நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியாத ஒரு கொடூரமான மிருகமாக மாறிடுவ ருத்ரன். வலி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் நரம்பு வெடிச்சு உன் உயிருக்கே ஆபத்தாக போயிடும். நிகிலன் மேசையின் டிராயரை திறந்து அதற்குள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு கருப்பு பெட்டியை வெளியே எடுத்தார். அதனால தான் இந்த சிறப்பு மருத்துவ கருப்பு பெட்டியை உனக்காக உருவாக்கணும். இது வெறும் சாதாரண டிசைன் கிடையாது. இதுக்குள்ள நுட்பமான பயோ சென்சார்களும் நரம்புகளை அமைதிப்படுத்துகிற மெல்லிய மின்னதிர்வு தொழில்நுட்பங்களும் இருக்குது. அந்த பட்டியை கையில் ஏந்தியபடி ருத்ரனை நெருங்கினார் நிகிலன். இதை நீ கழுத்தில் மாட்டி இருக்கிறப்போ உன்னோட இரத்த அழுத்தமும் நரம்புகளோட அதிர்வும் சீராக இருக்கும். உனக்குள்ள கோபம் தலை தூக்கி நரம்புகள் வீங்க தொடங்குற அந்த மறுகணமே இந்த கருப்பு பட்டி அதை தானாக உணர்ந்து உன் கழுத்து நரம்புகளுக்கு மெல்லிய அழுத்தத்தை கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். உன்னோட உணர்ச்சியை கட்டுக்குள்ளே வச்சு மூச்சு திணறல் வராமல் உன்னை காப்பாற்றுற ஒரே அரண் இது மட்டும்தான். இது கழுத்தில் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நீ உன்னையே அழிச்சிக்க போகிற ஒரு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படுவ. நிகிலன் கையில் இருந்த பட்டியை பார்த்த ருத்ரனின் மனதில் நேற்று இரவு அந்த இருட்டில் தன்னை தழுவிய அந்த மெல்லிய பூவிரல்களின் நினைவே மீண்டும் நிழலாடியது. இந்த நவீன மருத்துவமும் இந்த கருப்பு பட்டியின் செய்யாத வித்தையை அந்த பெண்ணின் ஒற்றை தீண்டல் எப்படி செய்தது என்ற புதிர் அவனுக்குள் இன்னும் பூதாகரமாக உருவெடுத்தது.